Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 8th Maxல exercise 1.1ல 8th sum பார்க்கலாம். Use the method of averages to write two rational numbers between 14 by 5 and 16 by 3. சரிங்களா? இது ரெண்டுமே என்ன நம்பர்ல இருக்கு? பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல இருக்கு. ஓகே, ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸில் இருக்குது. அப்போ இப்போ பாருங்கள், நம்பர் லைனில் இது 14 by 5ன்னு எடுத்துக்கலாம், இது 16 by 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆவரேஜஸ்ன்னு கொடுத்துருந்தாவே என்னென்னா சென்டர் கரெக்டாக நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஆவரேஜ்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக சென்டரில் இருக்கிற பாயிண்ட் அங்கே இருக்கிற நமக்கு ரேஷனல் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ சம்க்கு போகலாமா? இப்போது 14 by 5 and the average of எழுதிக்கலாம். The average of 14 by 5 and 16 by 3 equal to, இப்போ என்னன்னா இந்த ரெண்டு நம்பரையும் நான் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். சரிங்களா? 14 by 5 plus 16 by 3 ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 2 போடுறதுக்கு பதிலாக நான் வந்து 1 by 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். இதுவும் டிவைட் தான், 2ஆல் டிவைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 1 by 2 அப்படின்னு நான் வச்சுட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ண போகிறேன். 14 by 5 ப்ளஸ் 16 by 3 டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், கிராஸாக மல்டிபிள் பண்ணிக்க போகிறேன். 14 into 3 ப்ளஸ் இங்கேயும் மல்டிபிள் பண்ணிட்டேன்னா இப்போது 16ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறேன். 16 into 5. அப்புறம் இதை டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டரில் போடணும். சரிங்களா? அப்போ 5 into 3 half into 14 into 3 42 plus 16 into 5 80 by 5 into 3 15. ஓகேவா? half into 42 plus 80 என்ன 122 by 15. இப்போ இங்கே ஒன்றுமே இல்லைன்னா மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். 2வையும் 122வையும் கேன்சல் பண்ண முடியும். அப்படி தானே? 1 2 is 2. இப்போ 6 2s are 12. 1 2 is 2. அப்போது ஆன்சர் 61 by 15. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் சென்ட்ரு பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. 61 by 15. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு மார்க் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ ரெண்டு ரேஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க இல்லையா, நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இன்னொரு நம்பர் நான் எங்கே கண்டுபிடிக்க போகிறேன்னா இந்த நம்பருக்கும் 14 by 5 இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 61 by 15க்கும் இடையில நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ எனக்கு இங்கேயும் சென்டர் கிடைக்கும், சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். நம்ம இந்த பக்கமும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 61 by 15க்கும் 16 by 3 செகண்ட் நம்பருக்கும் இடையிலையும் கண்டுபிடிச்சிக்கலாம். எங்கே வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்பருக்கும் இப்போ நமக்கு வந்த ஆன்சருக்கும் இடையில இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த நம்பரை ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ செகண்ட் நம்பரை பின்னு வச்சுக்கலாமா? எதுக்கும் இடையில the average of 14 by 5 and 61 by 15 ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணுமா? 14 by 5 ப்ளஸ் 61 by 15 டிவைடட் பை 2. அதுக்கு தான் 1 by 2 போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே டினாமினேட்டர் சேமாக வரணும். இங்கே 5 இருக்குது, இங்கே 15 இருக்குது. சரியா? அப்போது இங்கேயும் 15 கொண்டு வரணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 3ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கேயும் 15 கிடைக்கும். இங்கே கீழே டினாமினேட்டரில் 3 மல்டிபிள் பண்ணுறேன், அதனால் நியூமரேட்டர்லேயும் 3 மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 14 into 3 42 by 5 3s are 15 ப்ளஸ் 61 by 15. இப்போது டினாமினேட்டர் நமக்கு சேமாக கிடச்சிச்சு. அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? நியூமரேட்டரில் இருக்கதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு 103 by டினாமினேட்டரில் இருக்கிறத 15 மட்டும் போடணும். ஓகேங்களா? ஸோ 103 into 15.
ஸோ அப்படியே மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை அப்படின்னா இங்கே எனக்குள்ள ப்ராக்கெட்க்கும் 1/2க்கு இடையில மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நேருக்கு நேராக மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1ஐயும் 103 மல்டிபிள் பண்ணால் 103 டிவைடட் பை 2ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணால் 30. இப்போ செகண்ட் பாயிண்ட்டும் நமக்கு கிடச்சிச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? 61/15. செகண்ட் பாயிண்ட் 103/30. ஓகேங்களா? 2 ஆவரேஜ் ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.